தமிழ்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் பெருந்தலைவர் காமராஜரிய பேரன் கலைஞரின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சோகமான சம்பவம். இப்போ தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரங்கள் அதிக அளவில் பெருகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜாதி கலவரம் அல்ல, அது வந்து சல்லாரி பழைய கலவரம். ஏன்னா இந்த சல்லாரித்தனமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய புறம்போக்கு பன்னாட பரதேசிவ ஒவ்வொரு சமுதாயத்திலும் கிடைக்கிறாங்க. இந்த சமுதாய தலைவர்கள் இது போல வெறி கொண்டவர்களை தூண்டி விட்டுட்டு ஜாதி மோதல்களை உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா சமுதாயத்திலே எத்தனையோ சமுதாயத்தில் நம்ம நட்பு பொருந்தி பழகிறோம், தொழில் ரீதியாக எல்லா விஷயத்துலையுமே பழகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பன்னாட பரதேசி என்ன செய்கிறாங்க, இப்போ நான்கினேரி தொகுதியில், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் நான்கினேரி தொகுதியில் பெரும்பத்து என்ற ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது 2 பறையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் வெட்டி கொல்லப்பட்டதில் வந்து பறையர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க, வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களும் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. தெருவில் போகிறவங்க வாரவங்கலாம் அந்த புறம்போக்கு பன்னாட பரதேசி நாயவே வெட்டிருக்கிறாங்க. இது எங்கேருந்துலாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தா வள்ளியூர் அந்த சிறுவைகுண்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, இப்போ வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா ஜாதி மோதல் கிடையாது. இது அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை டார்கெட் பண்ணி அந்த குடிகார கஞ்சா பொறுக்கிவ நாய்வ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்காத ஈத்திர பயில்வ இதை போல செயலெல்லாம் செய்திருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இது போல செய்ய மாட்டான். சரிங்களா? ஏன்னா தெருவில் வர போகிறவங்கலாம் வெட்டதுக்கு எவனும் செய்ய மாட்டான். இதெல்லாம் ஒரு மனுஷங்க வாழ்கிற பூமியா எப்படின்ட்டு தெரியாமல் போயிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கஞ்சா ஒழிச்சிட்டேன், ஒயின் ஷாப்பை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார், எல்லாமே பிடுங்கினாரு. ஆனால் இதுவரை எந்த செயல்பாடும் இல்லை. திருமாவளவன் அண்ணாச்சி வந்து அதே விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து முதலமைச்சர் கூட தான் இருக்கிறாரு. வெட்டுப்பட்டு செத்தது உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இது ஜாதி மோதல்கள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது தமிழ் குடி மக்கள்ல இதில் என்ன வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களையும் வெட்டிருக்காங்க. சரிங்களா? சீரியஸான லெவலில் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் உயிரோடு இருக்காங்க இல்லைன்னு தகவல் கொடுக்கல. இன்னைக்கு கூட சாலை மறியல் நடக்க தான் போகுது. எதுக்காண்டி இந்த தகவல் கொடுக்குறோம்னா, நிறைய சமுதாய மக்களுக்கு, சமுதாய தலைவர்களுக்கு சமுதாய இளைஞர்களை எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. வெட்டு குத்துக்கு இறை கொடுத்தவன் எவனும் சமுதாய தலைவர் அல்ல. நீங்க இறை கூட்டி போயிருவீங்க, என் குடும்பத்தை எவன் பார்ப்பான்? எத்தனை பேர் வாழ்க்கை இழந்து நிற்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து சிறுவைகுண்டத்தில் இருக்கிறவனுக்கு வள்ளியூர்ல என்ன செயல்பாடு, அதாவது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காரனையும் கூப்பிட்டு அந்த இடத்துல தெருவில் போறவன பூரா வெட்டிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு ஸ்பிரிட்டை உருவாக்கி ஒரு புறம்போக்கு ஈர வெங்காயம் அதை உருவாக்கின்னு பார்க்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இப்படி எவனும் செய்ய மாட்டான். அதே மாதிரி நாங்கள் தேவர் சமுதாயத்தில், நாடார் சமுதாயத்தில், பறையர் சமுதாயத்தில், பல்லர் சமுதாயத்தில், கவுண்டர் சமுதாயத்தில், வன்னியர் சமுதாயத்தில், அதாவது தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயம் எல்லா சமுதாயத்திலும் நாங்கள் வந்து நட்பு பிறந்த பழகிறோம். சரிங்களா? ஆனால் ஏதோ ஒரு சில ஈர வெங்காய புறம்போக்கு பண்ணுறனால இது ஜாதி மோதல் அல்ல. நல்லது, இது ஜாதி மோதல் அல்ல. இது முழுக்க முழுக்க நடந்தது கஞ்சா மோதல். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். திருமாவளவன் அண்ணாச்சி வந்து அங்கே பேச வேண்டியது வந்து முதலமைச்சர்கிட்ட கஞ்சா மோதலால் வெட்டிட்டாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய நாடார் சமுதாய மக்களும் கஞ்சா கொடுமையால் வெட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? லாஸ்ட் ட்ராக்கை மாற்றி விட்டு ஜாதி முதல்ல உருவாக்கி விட்டு போயிடுவான். அங்கே ஜாதி சங்க தலைவர்கள் மண்டையை சொரிஞ்சிட்டு தேவர் சமுதாய தலைவர்கள் ஐயோ ஜாதி முதல்ல உருவாக்கிட்டானே, நம்ம சமுதாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு என்ன பெட்ரோல் வெடிகுண்டு அந்த உருவ சிலை வைத்து, அதாவது உருவப்படத்தை வைத்து வழிபடுதாங்க. அந்த இடத்துல பெட்ரோல் குண்டை போடுதான். அப்போ இந்த அளவுக்கு வன்மம் வருவதற்கு காரணம் ஒன்று, சரியான சமுதாய தலைவர்கள் இல்லை. படிச்சுட்டு பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகணும், எப்படி பிற சமுதாயத்தோட நட்பு பந்தி பழகணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிதானே, கல்யாணம் முடிக்கிறது அந்தந்த சமுதாயத்தில் முடிங்க. பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிற, உன் சமுதாயத்தில் பொண்ணு இல்லையா, உன் சமுதாயத்தில் பொண்ணு இல்லையா, எடுக்கிறதுக்கு ஆம்பளை இல்லையா, இதை நீங்கள் சொல்லி கொடுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு தயவு செய்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் லிங்க் போடாதீங்க. தென் மாவட்டத்தில் நடந்த என்னுடைய நாடார் சமுதாய இளைஞர்களும் வெட்டுப்பட்டு இருக்காங்க. எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களையும் வெட்டிருக்கிறாங்க. தெருவில் போகிற வாரவனெல்லாம் வெட்டியிருக்கிறான். சரிங்களா? இது முழுக்க முழுக்க கஞ்சா பாட்டிகள் செய்த ஒரு செயல்பாடு. தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் நல்லது பண்ணணும்னா இவன் நாட்டுக்கும் தேவையில்லை, வீட்டுக்கும் தேவையில்லை, அவன் சமுதாயத்துக்கும் தேவையில்லை. இவங்களெல்லாம் என்கவுண்டர் அடிங்க. சரிங்களா? பொதுநல மக்களாக இருந்து நாங்கள் சொல்கிறோம், என்கவுண்டர் அடிங்க. இதை தவிர்த்து இங்கே எதுவுமே செய்ய முடியல. 10 பேருக்கு என்கவுண்டர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மற்றவங்க புறம் திருந்துவான். இல்லைன்னா உங்களுடைய ஆட்சி
தரங்கட்ட ஆச்சா மக்கள் மத்தியில் பேசப்படும். நன்றி.